நேர்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் பெயர் போன காமராஜர் தமிழ வரலாற்றில் உயர்ந்து நிற்கிறார். எளிமையான தோற்றத்திலிருந்து மாநிலத்தின் மிகவும் மதிக்கப்படும் முதலமைச்சர்களில் ஒருவராக அவர் உயர்ந்தது சமூக நீதி மற்றும் பொது சேவைக்கான அவரது unwavering commitment to social justice and public service. பல தசாப்தங்களாக நீடித்த காமராஜரின் அரசியல் வாழ்க்கை தமிழகத்தின் சமூக பொருளாதார நிலப்பரப்பை தொடர்ந்து வடிவமைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பாலிசிஸ் திட்டங்களை செயல்படுத்துவதை கண்டது. அவரது தலைமைத்துவ அரசியல் வேறுபாடுகளை கடந்து தேசிய அரசியலை வடிவமைப்பதில் அவர் வகித்த முக்கிய பங்குக்காக அவர் கிங்மேக்கர் என்ற மோனிக்கர் பட்டை பெற்று தந்தது. அவரது செல்வாக்கு தமிழகத்தின் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்திய அரசியலின் போக்கை பாதித்தது. அவரது உயர்ந்த நிலப்பாட்டை பொருட்படுத்தாமல் காமராஜர் எப்போதும் மக்களின் நலனுக்கே முன்னுரிமை அளித்து வந்தார். இந்த கட்டுரை காமராஜரின் வாழ்க்கையை ஆராய்கிறது. அவரது அரசியல் பயணம், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் செய்த குறிப்பிட்ட பங்களிப்புகள் மற்றும் தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கும் அவரது நீடித்த மரபு ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது. கல்வி, கிராமப்புற மேம்பாடு மற்றும் சமூக சமத்துவம் ஆகியவற்றில் அவர் அளித்த முக்கியத்துவத்தின் மூலம் முற்போக்கான மற்றும் வளமான தமிழகத்துக்கு காமராஜர் அடித்தளம் அமைத்தார். 1913 விருதுநகரில் பிறந்த காமராஜரின் ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறித்த ஆர்வமான விழிப்புணர்வுடனோ இருந்தது. நிதி நெருக்கடி காரணமாக அவரது முறையான கல்வி குறுக்கிடப்பட்டது. இதனால் அவர் இளம் வயதிலேயே தனது குடும்ப தொழிலில் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் அறிவுக்கான காமராஜரின் தாகமும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அவரது உள்ளார்ந்த அனுதாபமும் அவரை சமூக பணிகளில் ஈடுபட வைத்தது. இந்திய சுதந்திர இயக்கம் காமராஜருக்கு சமூக மாற்றத்திற்கான தனது பேரார்வத்தை வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்கியது. 1920 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். காரணத்திற்கான காமராஜரின் unwavering commitment பிரிட்டிஷ் ராஜ்யத்தால் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த அனுபவங்கள் அவரது அரசியல் சித்தாந்தத்தை வடிவமைத்தன. அவரிடம் பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று மற்றும் சமூக நீதிக்கான அர்ப்பணிப்பை ஏற்படுத்தியது. தேசிய ஈகத்துக்கான காமராஜரின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது சகாக்களின் மரியாதையை பெற்று தந்ததுடன் அரசியல் களத்துக்குள் அவரை உந்தியது. அவரது ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை அவரது அடிச்சல் அணுமுறையால் குறிக்கப்பட்டு ஓரங்கப்பட்டவர்களை மேம்படுத்துவதற்கும் அண்டர் பிரிவிலேஜ்ட் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு மாட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து காமராஜர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் வரிசையில் உயர்ந்து தலைமை பொறுப்புகளை ஏற்றார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் பின்னர் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். காமராஜரின் நிர்வாக திறமையும் மக்கள் மீதான அவரது உண்மையான அக்கறையும் 1954 தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். ஒரு தசாப்த காலம் முதலமைச்சராக இருந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழக வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது. கல்வி, கிராமப்புற மேம்பாடு மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை அவர் தொடங்கினார். சமூக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு கல்வி முக்கிய தெருவுகோல் என்று காமராஜர் உறுதியாக நம்பினார். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச உணவை வழங்கும் மதிய உணவு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இது குறிப்பாக வஞ்சிக்கப்பட்ட பிரிவினரையே பள்ளி பதிவுகளை கணிசமாக அதிகரித்தது. கல்வியின் மீதான காமராஜரின் முக்கியத்துவம் தமிழகத்தின் கிடையாளமான கல்வியறிவு வீதங்கள் மற்றும் அதன் பின்னர் வந்த தசாப்தங்களில் அறிவுசார் பொருளாதாரமாக உருவெடுத்ததுக்கு அடித்தளம் அமைத்தது. பகுதி 4. அனைவருக்கும் கல்வி, காமராஜரின் நீடித்த மரபு. கல்வியின் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பவர், மாற்றத்திற்கான சக்தியை உணர்ந்த காமராஜர் தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதையே தனது குறிக்கோளாக்கின்றார். கல்வி என்பது ஒரு சலுகை அல்ல, மாற அவர்களின் சமூக பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை என்று அவர் நம்பினார். அவரது தலைமையில் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் கட்டப்பட்டன. இதனால் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வீட்டு வாசலுக்கே கல்வி கிடைத்தது.
காமராஜர் அரசு கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும், அதிக ஆசிரியர்களை நியமிக்கவும், அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கவும், பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் கொள்கைகளை செயல்படுத்தியது. அவரது கல்வி சீர்திருத்தங்களின் மையக்கல்லான மதிய உணவு திட்டம் பள்ளி பதிவு மற்றும் அசிஸ்டன்சியா வருகையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது வகுப்பறை பசியின் பிரச்சினையை நிவர்த்தி செய்ததுடன் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் இருந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப ஊக்குவித்தது. கல்வி அறிவு பெற்ற தமிழகம் என்ற காமராஜரின் பார்வை தொடக்க கல்வியை தாண்டி நீண்டது. உயர்கல்வியை சமுதாயத்தின் பரந்த பிரிவினருக்கு கிடைக்க செய்யும் வகையில் புதிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை நிறுவினார். பகுதி சார்ந்த பள்ளி இல்லை, விளையாட்டு இல்லை, முழுமையான வளர்ச்சிக்கான பார்வை. கல்வி என்பது வகுப்பறையின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை காமராஜர் புரிந்துட்டார். குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை அவர் வலுவாக நம்பினார். விளையாட்டு மற்றும் பாடத்திட்டமற்ற செயல்பாடுகளில் அவர்கள் பங்கேற்பதை ஊக்குவித்தார். அவரது பிரபலமான முழக்கமான பள்ளி இல்லை, விளையாட்டு இல்லை, மனதையும் உடலையும் வளர்க்கும் ஒரு சீரான கல்வி முறையை பற்றிய அவரது பார்வையை பிரதிபலித்தது. பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விளையாட்டு வசதிகளை அமைப்பதை காமராஜர் ஊக்குவித்தார். மாணவர்களிடையே ஒரு செயல்பாடு மற்றும் குழுப்பணியை ஊக்குவித்தார். ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்தார். படைப்பாற்றல், பிரச்சனை தீர்க்கும் திறன்கள் மற்றும் சமூக தொடர்புகளை வளர்த்தார். இளம் விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்கும் வகையில் அவரது அரசு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்தது. பொறுப்பான குடிமக்களாக மாறுவதற்கு தேவையான திறன்கள் மற்றும் மதிப்புகளை கொண்ட சீரான தனிநபர்களை உருவாக்குவதே காமராஜரின் பாடத்திட்டமற்ற செயல்பாடுகளின் மீதான முக்கியத்துவமாகும். பிரிவு 6 கல்வி கப்பால் மின்மயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு. தமிழகம் குறித்த காமராஜரின் பார்வை கல்வியை தாண்டி நீண்டது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு கிராமப்புற மேம்பாடு மிகவும் முக்கியமானது என்பதை அவர் உணர்ந்தார். தமிழகத்தின் தொலைசூறு மூலைகளுக்கும் மின்சாரம் கொண்டு வரும் வகையில் கிராமங்களை மின்மயமாக்கும் மகத்வாகாங்கிய திட்டங்களை அவர் தொடங்கினார். மின்சாரம் வெறும் வெளிச்சத்தின் ஆதாரம் அல்ல, மாறாக பொருளாதார வளர்ச்சிக்கான ஊக்கி என்பதை காமராஜர் புரிந்துட்டார். இது விவசாய பம்புகளுக்கு மின்சாரம் அளித்தது. விவசாயிகள் தங்கள் நிலங்களை பாசனம் செய்து மகசூலை அதிகரிக்க உதவியது. கிராமப்புறங்களில் சிறு தொழில்களை நிறுவதற்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மின்மயமாக்கல் உதவியது. காமராஜர் அரசு பொது வசதிகளை மேம்படுத்துதல், சாலைகள், பாலங்கள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டுதல், குறிப்பாக கிராமப்புறங்களில் கவனம் செலுத்தியது. இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் இணைப்பை மேம்படுத்தியது, சுகாதார வசதிகளை மேம்படுத்தியது மற்றும் கிராமப்புற மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியது. பிரிவு 7 காமராஜரின் மரபு எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு கலங்கரை விளக்கம். ஒரு மாற்றத்துக்கான தலைவராக காமராஜரின் மரபு தலைமுறையா இந்தியர்களை ஊக்குவிச்சு வருகிறது. சமூக நீதிக்கான அவரது அன்வேவரிங் கமிட்மெண்ட், நிலையான அர்ப்பணிப்பு, கல்வியில் அவரது கவனம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவை தமிழத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலப்பரப்பில் ஒரு நீங்காத முத்திரையை பதிச்சுள்ளன. கல்வி, குறிப்பாக அவரது முன்னோடி மதிய உணவு திட்டம், இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்கள் மற்றும் சர்வதேச அளவில் கூட பின்பற்றப்படுகிறது. கல்வி அறிவு பெற்ற மற்றும் அதிகாரம் பெற்ற குடிமக்கள் என்ற காமராஜரின் பார்வை இன்றும் பொருத்தமானதாகவே உள்ளது. வறுமையை ஒழிப்பதிலும் சமூக நீதி கோத்தித்த இயக்கத்தை வளர்ப்பதிலும் கல்வியின் மாற்றத்துக்கான சக்தியை நினைவூட்டுகிறது. அவரது நேர்மை, எளிமை மற்றும் பொது சேவைக்கான அவரது அன்வேவரிங் கமிட்மெண்ட், நிலையான அர்ப்பணிப்பு ஆகியவை இன்னும் ஆர்வமுள்ள தலைவர்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளாக உள்ளன. தொலைநோக்கு தலைமையின் சக்திக்கும் அது மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துக்கும் காமராஜரின் கதை ஒரு சான்றாகும். கல்வியும் வாய்ப்பும் அனைவருக்கும் கிடைக்கும் ஒரு சமமான சமுதாயத்தை நோக்கி எதிர்கால சந்ததியினரை வழிநடத்தும் ஒரு கலங்கரை விளக்கமாக அவரது மரபு விளங்குகிறது.